ஹாய் ஹலோ தோழிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். எஸ், நம்ம தம்ப்லைன் பார்த்துட்டு எல்லோரும் உள்ளே வந்திருக்கீங்க. நம்ம அதில் இருக்கிற மாதிரி தான் இப்போ பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ஆரி ஒர்க் தெரியும், அதில் செயின் ஸ்டிச் எல்லாருக்குமே தெரியும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஒரு இமேஜில் எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜரி த்ரெட் தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன பிராண்டு பெஸ்ட்டுன்னா, தயாலஜி பிராண்டு என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும், அவுட்புட்டும் நல்லா வரும். இந்த பிராண்ட் வாங்கிக்கோங்க. நான் சின்ன பாக்ஸ் வாங்கியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் கடையில் எவ்வளோ பெருசு கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. இதில் நமக்கு உள்ளே நூல் கொடுத்துருப்பாங்க. இப்போ நிறைய பேருக்கு நாட் போட வராது. அதுவும் ஜரி த்ரெட்டில் முக்கியமாக நாட் போட வரவே வராது நிறைய பேருக்கு. அதை எப்படி நாட் போடலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சிசர் எடுத்து அந்த எண்டை கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மால் சைஸ் பீட் எடுத்துக்கோங்க. சுகர் பீட், ஏதாவது ஒரு பீடு உங்களுக்கு கையில் கிடைக்கிறத எடுத்துக்கோங்க. அதை உள்ளே விட்டுட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. நார்மலாக நம்ம கையில் போடுற மாதிரி ஒரு சின்ன நாட் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் அந்த நாட்க்கு அப்புறம் கொஞ்சம் த்ரெட் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை கட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம எப்பயும் போல் பிடிச்சிட்டு ஸ்டிச் போட ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த தொப்பியை தான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அந்த தொப்பியில் இருக்க எல்லா கோடையுமே எப்படி நான் ஃபில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த தொப்பியில் கீழே இருக்க அந்த பார்ட்டை எங்கேருந்துனாச்சும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இருங்க, உங்களுக்கு நல்லா நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். வெயிட். இப்போ பாருங்கள், ஜூம் பண்ணியாச்சு. இப்போ நான் பாருங்கள், செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வச்சுருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் நீடில் காமிக்கிறேன்ல, இந்த நீடில் நல்லா உள்ளே தள்ளி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இந்த எட்ஜு வரைக்கும் நீங்கள் உள்ளே தள்ளி கொண்டு போகணும். அப்போது தான் உங்களுக்கு நூல் சிக்காமல் உங்களுக்கு மேலே கிளாத்துக்கு மேலே ஈஸியாக வரும். நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன டிப்ஸ்னால், நம்ம எந்த டைரெக்ஷன் போகிறோமோ அந்த டைரெக்ஷன் பார்த்து அந்த ஹூக்கோட ஃபேஸ் வச்சுருக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு கரெக்டாக ஸ்மூத்தாக போகும். இப்போ நான் மேலே கொண்டு போகிறேன். மேலே அந்த நீடிலோட ஃபேஸ் மேலே பார்த்து கொண்டு போகிறேன் பாருங்கள். இப்படி தான் கொண்டு போகணும். இப்போ நம்ம இந்த இடத்துல நமக்கு எந்த ஷார்ப் எட்ஜும் தேவையில்லை. ஸோ அதனால நான் எந்த லாக் ஸ்டிச்சுமே போடாமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுறேன். நெக்ஸ்ட் இப்போ நான் போகும்போது பாருங்கள், என்னோடய ஃபேஸ், அந்த நீடிலோட ஃபேஸ் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து போகுது பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம எங்கே நாட் போடணும்னா, நம்ம ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அங்கே இப்போ ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அந்த முன்னாடி போட்டிருக்க செயின் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இருந்து வெளியில் எடுத்து தான் அதுக்கு உள்ளேயே நாட் போடணும். நிறைய பேருக்கு வராது நாட்லாம். கொஞ்சம் நல்லா பெருசாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நாட் போட ட்ரை பண்ணுங்கள். நாட் விழுந்துருச்சா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு எந்த இடத்துலையுமே கேப் தெரியலை. இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். நெக்ஸ்ட் நம்ம மேலே இருக்க அந்த தொப்பி பார்ட்டை ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே போட்டோம் பார்த்தீங்களா, அந்த செயினிலேருந்து உள்ளே இருந்து தான் நம்ம அடுத்த செயின் எடுக்கணும். அப்போனா தான் நமக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும். நமக்கு எங்கேயுமே கேப் தெரியாது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுற இமேஜில் எங்கேயுமே கேப் தெரியாமல் நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, இப்போ இந்த இடத்துல நமக்கு ஷார்ப் எட்ஜ் தேவைப்படுது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வச்சுட்டு திருப்புறேன் நான். இப்போ பாருங்கள், நேராக நான் இப்போ கொண்டு போகிறேன். எப்படி எனக்கு ஷார்ப் எட்ஜ் கிடச்சிருக்கும் பாருங்கள். லாக் ஸ்டிச்னால் வேறு எதுவுமே இல்லைங்க, குட்டி செயின் ஸ்டிச்சு தான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் லாக் ஃபினிஷ் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளே தான் நான் ஃபினிஷ் பண்ணுறேன். அப்போனா தான் எனக்கு நெக்ஸ்ட்டு நான் அதை முடிக்கும்போது எனக்கு கேப் தெரியாது. நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு சிலருக்கு லாக் விழுகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நல்ல பெரிய த்ரெட் மேலே இழுத்துக்கோங்க. இழுத்ததுக்கப்புறம் லாக் போட ட்ரை பண்ணுங்கள். இப்போது நிறைய பேருக்கு லாக் போட்டாலும் மேலே அந்த நூல் நீட்டிட்டு தான் நிற்கும். அதை எப்படி நான் உள்ளே இழுக்கிறேன் பாருங்கள். அடியில் நீடியில் விட்டு மேலே கூடி இழுக்கணும். கீழே இழுத்துட்டிங்கன்னா அந்த நூல் கீழே போயிடும். உங்களுக்கு அங்கே அசிங்கமாக தெரியாது. இப்போ எனக்கு தெரியல பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த லைனை ஃபில் பண்ண போகிறோம். அது எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் அதே சொன்ன மாதிரி தான், ஏற்கனவே நம்ம போட்ட செயின்லேருந்து உள்ளேருந்து தான் நம்ம எடுக்கணும். தனியாக வெளியிலேருந்து எடுக்கக்கூடாது. ஏற்கனவே போட்ட செயின்குள்ளேருந்து நான் இப்போ எடுக்கிறேன் பாருங்கள். எடுத்து செயின் போட்டுக்கிட்டு போகணும். இப்போ நான் பாருங்கள் எங்கே போய் முடிக்கிறேன்னா,
ஏற்கனவே நம்ம போட்டிருந்த செயின்குள்ளே தான் போய் முடிக்கிறேன். ஒரு லாக் போட்டுறணும். அப்படியே நம்ம திருப்பிடக்கூடாது. லாக் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அடுத்த லைனுக்கு போகணும். அப்போனா தான் நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். பாருங்கள், நான் லாக் போட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே சைடு ரைட் சைடு நான் போகிறேன். அங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே போட்ட செயின்லேருந்து உள்ளே இருந்து எடுத்து கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேப் தெரியாது. எங்கேயுமே ஸ்டார்ட் பண்ணும்போதுமே ஏற்கனவே இருக்கிற செயின்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், எனக்கு மேலே தூக்கிட்டு தெரியுது. நான் கீழே இருந்து நீடியில் எடுத்து உள்ளே இழுத்து விட்டுட்டேன். இந்த மாதிரி தான் பண்ணணும். உங்களுக்கு லாக் போட வரலையேன்னு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். அப்படி மேலே தெரிஞ்சாலுமே நம்ம கீழே இழுத்து விட்டுக்கலாம். ஸோ எல்லோரும் எனக்கு வெளியில் தெரியுதேன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். கீழே இழுத்து விட்டுறலாம். இப்போ நம்ம இந்த இடத்த ஃபில் பண்ண போகிறோம். இங்கேயுமே நான் சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே போட்ட செயினில் இருந்து தான் நம்ம கொண்டு வரணும். அப்போனா தான் நமக்கு நல்ல ஃபினிஷிங் இருக்கும் எப்போயுமே. பாருங்கள், நான் எப்படி கொண்டு வரேன்னு. இப்போ இந்த இடத்துல நமக்கு எட்ஜு தேவையில்லை, ஷார்ப் எட்ஜு தேவையில்லை. நம்ம எந்த சைடுனாச்சும் கொண்டு போய்க்கலாம். இப்போ நான் வந்து லெஃப்ட்டு ஆர் ரைட் எந்த சைடுனாச்சும் கொண்டு போகலாம். நான் வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போகிறேன். பாருங்கள், செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். இப்போ தான் நமக்கு ஷார்ப் எட்ஜ் தேவைப்படுது இந்த இடத்துல. அப்படியே திருப்பினோன்னா நமக்கு வந்து நீட் ஃபினிஷிங் இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு நான் கொண்டு போகிறேன். இப்போ மேலே கொண்டு போகிறேன்னா இப்போ எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் ஷேப் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மேலேயே எனக்கு ஷார்ப் எட்ஜ் தேவைப்படுது. அப்போ நான் ஆப்போசிட்டில் லாக் ஸ்டிச் போட்டுட்டு கீழே கொண்டு வரேன். உங்களுக்கு தெரியுதா எனக்கு ஷார்ப் எட்ஜ் எப்படி கிடச்சிருக்குன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு டைரெக்ஷன் மூவ் பண்ணும்போது ஆப்போசிட்டில் நம்ம ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு கொண்டு போனோன்னா நமக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் கிடச்சிரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அங்கேயே நான் இப்போ லாக் போட மாட்டேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அங்கே ஒரு குட்டி செயின் இருக்குது. அந்த செயின்குள்ளே போய் தான் லாக் போட போகிறேன். அப்படி போட்டால் தான் உங்களுக்கு கேப் தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம போட்ட செயினில் இருந்து தான் லாக்கோ ஸ்டார்ட் பண்ணணுன்னாலும் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு கேப் தெரியாது. இப்போ பாருங்கள், என்னோடய ஃபினிஷிங் எல்லாம் பாருங்கள். எட்ஜு உங்களுக்கு கரெக்டாக தெரியும், ஷார்ப் எட்ஜு. இப்போ நம்ம மேலே எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ண போகிறோம். இங்கேயே ஸ்டார்ஸ் இருக்குது, ஷார்ப்பான எட்ஜ் இருக்குது. எல்லா இடத்துலையும் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இப்போ பாடி பார்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஏற்கனவே போட்ட குட்டி செயின் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா மேலே, அங்கேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே வந்துட்டேன். இந்த இடத்துல எனக்கு ஷேப் கண்டிப்பாக வேணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு ரைட் சைடு திரும்பிடுவேன். இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு திரும்பணுன்னா ரைட் சைடு ஆப்போசைட் வந்து நீங்கள் வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். இப்போ நீங்கள் லெஃப்ட்டு திரும்புகிறீங்க, ரைட் திரும்புகிறீங்கன்னா, இப்போ லெஃப்ட்டுனா ரைட் சைடு ஒரு குட்டி லாக் போட்டு லெஃப்ட்டு திரும்பணும். ரைட் சைடு திரும்புகிறீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு ரைட் சைடு திரும்பணும். இப்போ பாருங்கள், லாஸ்ட் நான் ஃபினிஷ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஏற்கனவே போட்ட செயின்குள்ளே இருந்து தான் லாக் போட போகிறேன். நல்லா பாருங்கள், இப்படி போட்டால் தான் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம இப்போ கீழே ஃபில் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே நமக்கு ஷார்ப்பான எட்ஜு தேவைப்படுது. அப்போ ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் போட்டு நான் மேலே கொண்டு போகிறேன். உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் தெரியுதா? இப்போ இந்த குட்டி ஸ்டார் இங்கே வந்து நமக்கு ஷார்ப்பான எட்ஜு இப்போது நமக்கு தேவையில்லை. நம்ம எப்பயும் போல் கொண்டு போகிறோம். கீழே கொண்டு போயிட்டு அங்கே நமக்கு ஷார்ப்பான எட்ஜு தேவைப்படுது. ஸோ அங்கே ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு நம்ம மேலே கொண்டு போகிறோம். இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். அப்போனா தான் உங்களுக்கு நீட் ஃபினிஷ் கிடைக்கும். நீங்கள் செயின் ஸ்டிச்சை எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. உங்கள் ஃபினிஷிங் எல்லாம் சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துடும். இந்த செயின் ஸ்டிச்சு தான் ஆரி ஒர்க்குக்கு முக்கியமான ஒன்றே இந்த செயின் ஸ்டிச்சு தான். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலே நீங்கள் எல்லாமே ஈஸியாக பெஸ்ட்டாக கற்றுக்கலாம். நீங்கள் ஸ்ட்ராங்காகவும் கற்றுக்கலாம், கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கலாம். ஏன்னா இந்த செயின் ஸ்டிச்சை நீங்கள் எப்போ நல்லா கிளியராக சூப்பராக நீட் ஃபினிஷிங்காக போடுறீங்களோ நெக்ஸ்ட்டு வர ஸ்டிச்செல்லாம் நீங்கள் செம்மையாக போட்டுருவீங்க. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த ஐ ஷேப்லாம் பாருங்கள், நான் ஒரு ரவுண்டு போட்டுட்டு தான்
அதுக்கப்புறம் லாக் ஸ்டிச் போட்டுட்டு உள்ளே இருக்க குட்டியுமே ஏற்கனவே போட்ட செயினில் இருந்து தான் எடுத்து போட்டிருக்கேன். மேலேயுமே பாருங்கள், உள்ளே ஒரு செயின்லேருந்து எடுத்து கொண்டு போய் மேலே வந்து லாக் போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் போடணும். நீங்கள் இந்த செயின் ஸ்டிச்சை எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் நீட் ஃபினிஷிங் எல்லாத்துலேயுமே கொண்டு வந்துடலாம். எல்லா ஸ்டிச்சுமே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நீங்களும் இதே மாதிரி இமேஜில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இமேஜை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி இமேஜ் ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய நான் சொல்லித்தர வரேன். என்னோடய வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.